ஹலோ எல்லாரும் இன்னைக்கு மிட்லைன் டயஸ்டிமா அதாவது பல்லுக்கு இடையில இருக்கிற இடைவெளி அதை வந்து எந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம். மிட்லைன் டயஸ்டிமான்றது மெயினாக மிட்லைன் அதாவது நடுவில் இருக்கிற கேப் ரெண்டு பல்லுக்கு இடையில இருக்கிறது. இது 2 mm இல்லை 3 mm 2 to 3 மில்லிமீட்டருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம காம்போசிட் அதாவது அடைக்கிற மூலமாக உடனடியாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே இது 3 mmக்கு மேலே இருக்குது 3 to 4 mmக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல் அதாவது வெனீர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பல்லுக்கு மேலே ஒட்ட வச்சு இன்ஸ்டண்ட்டாக உங்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுலேயும் அந்த கேப் க்ளோஸ் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து 5 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கே அதிகமாக தெரியுது அப்படின்னா இயற்கையான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசஸ் இல்லாட்டி அலைனர்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது தான். அதுக்கு நீங்கள் ஒரு குவாலிஃபைடான ஆர்த்தோடான்டிஸ்ட்டை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து ரிலையபிளாக இருக்கும், லாங் டேர்மாக இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். இல்லை சார் எனக்கு வந்து என்னால் அவ்வளோ பெரிய கேப்பும் இருக்குது, எனக்கு நிறையா டைமும் கிடையாது, உடனடியே நீங்கள் எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா முன்னாடி இருக்கிற 2-4 பற்களையோ சேர்த்து கரைச்சி பிரிட்ஜ் மாதிரி போட்டு உங்களுக்கு கேப்பே இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட கேப் எவ்வளோ இருக்குது, அதை எவ்வளோ டயத்துக்குள்ளே நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னொன்று நேச்சுரலாக க்ளோஸ் பண்ணுமா ஆர்டிஃபிஷியலாக பண்ணுமான்னு நினைக்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கேப் இருக்குது ஃப்ரண்ட் டீத்தில் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிடுங்க.